ஹாய் எல்லோரும் பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இந்த புடலங்காய் செடியில் வந்து அந்த பெண் பூ வந்து ஒரு காயாக மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி அதெல்லாம் நல்லா பெருசாக காயாக வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அப்போ தான் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே கருகி போன மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பூ. இது வந்து அந்த மாதிரி அந்த புடலங்காய் காய் தான் இது. ஆனால் அப்படியே கருகிருச்சு. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கருகி போயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய தேடி பார்த்தேன். ஆனால் எங்கேயுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன் இந்த மாதிரி ஆகுது? ஏன்னா கரெக்டாக உரம் போடுறோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு அப்போ தான் என்னென்னு பண்ணால், ஒரு வீடியோவில் பார்க்கும்போது இந்த தோட்டம் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் யூடியூப்பில் அவரும் பண்ணுறாரு. அவரோட வீடியோஸ் நான் செக் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து ஃப்ரூட் ஃப்ளை அப்படின்ற வந்து ஒரு பறவையால் இது ஆகுது. அது என்ன பண்ணோன்னா, இந்த பறவையோட அது பறவை இல்லை, அது ஆக்சுவலாக ஒரு பூச்சி. ஃப்ரூட் ஃப்ளைன்றது ஒரு பூச்சி. அந்த பூச்சி என்ன பண்ணால், அந்த காயிலேருந்து ஒரு முட்டை போட்டுரும். அந்த முட்டை போட்டு அந்த காய் வந்து அப்படியே வளர விடாமல் ஆக்கிடுது அப்படின்றது. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப்னு ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இப்போ இதுதான் இந்த ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப். இது வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது ஒரு பீஸ் ஒரு 160 அந்த மாதிரி வந்துச்சு. நான் இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது என்னென்னா, இது அந்த பூச்செல்லாம் இதில் ஒரு லூர் இருக்கும். லூர்னால் ஒரு அதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கும். அது வந்து அந்த பூச்செல்லாம் அட்ராக்ட் பண்ணி இதுக்குள்ளே வந்து அடைச்சிரும். அப்போது அந்த பூச்சி வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம மாடி தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ட்ராப் மாட்டி நான் சொன்ன மாதிரி நான் ஈவினிங் ஆக்சுவலாக காலையில் 9 மணிக்கு மாட்டிட்டு ஈவினிங் வந்து பார்த்தேன். ட்ராப்பில் எதுவுமே இல்லை. சரி, ஓகே, என்னடா அது வேலை செய்யுமா என்னன்றதே எனக்கு டவுட் ஆகிடுச்சு. ட்ராப் உள்ள வேலை செய்யலையா இல்லை ஆக்சுவலாக 2 டைப் ஆஃப் ட்ராப் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரூட்ஸ் பிளான்ஸுக்குன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வெஜிடபிளுக்குன்னு ஒன்று இருக்குது. முதல்ல வேலை செய்யாதோ அப்படின்னு தான் நினச்சேன், நம்ம மாற்றி வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு. ஈவினிங் வந்து பார்த்தேன் எதுவும் இல்லை. சரி, ஓகே, அதுக்கப்புறம் சொல்லிட்டு சார் நெக்ஸ்ட் டே வந்து பார்ப்போம். ஏன்னா மேபி அந்த பூச்சி வந்து நைட்டு வர பூச்சிங்களா கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட்டில் தான் சரி நெக்ஸ்ட் டே வந்தேன். இப்போ ஆக்சுவலாக பண்ணால் இதில் ஒரு பூச்சி மாட்டியிருக்கு. இதில் எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த பூச்சை. ஓகே, இப்போ கழட்டிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம அதை வெளியே எடுத்து பார்ப்போம் அந்த பூச்சை. ஓகே, பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த ஃப்ளை. ஆக்சுவலாக இந்த ஃப்ரூட் ஃப்ளை நம்மளோட காய்கறி எல்லாம் கருக போக வச்சுட்டு இருந்த ஆள் இவர் தான். இவர் நம்ம பிடிச்சாச்சு. மேபி இதுக்கப்புறம் மாதிரி காயெல்லாம் நல்லா வரும்னு பார்க்குறேன். பட் ஆனால் இந்த ட்ராப் நல்லாவே ஒர்க் ஆச்சு. அது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நான் வாங்கிட்டு ஏன்னா காயெல்லாம் நல்லபடியாக வந்துகிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கூட வந்திருக்கு காய்ங்க. ஆனால் அதெல்லாம் கருக்கி போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் இப்போது அந்த தோட்டம் சிவா சார் வீடியோ, அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலாக அவரோட வீடியோவில் பார்த்தோன்னா, இந்த பிரச்சனைக்கு இப்படி தான் ஒரு சொல்யூஷன் இருக்குது போல் அப்படின்னு நினச்ச மாதிரி கரெக்டாக இது ஒர்க் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இந்த ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா பல்காக தான் இருக்குது அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம். நான் வந்து வேறு ஒரு வெப்சைட்டில் ஒன்றில் வாங்கினேன், ஆர்கானிக் பஜார்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில். அவங்க வெப்சைட்டில் இருக்குது இந்த ட்ராப். ஸோ இந்த பூச்சி இதுக்கப்புறமா நான் ட்ராப் மாட்டி வைக்கணும். இதே மாதிரி இன்னும் வேறு பூச்சிங்க வருமானு தெரியல. ஸோ இது ஒரு நல்ல ரிசல்ட் தந்துருக்கு இந்த ட்ராப்பு. ஸோ நீங்களே யாராவது வேணும்னா நான் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.